NIT திருச்சி ஓகே ஹாய் ஹலோ வணக்கம். நீங்க எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறது டைம்ஸ் ஆஃப் ஆதித்யா. சூப்பர். இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்? ஃபர்ஸ்ட் அதை ஓப்பனிங்ல சொல்லிட்டீங்க, திருப்பி என்ன பண்றது? எஸ் ஓகே, நம்ம வந்து ஃபெஸ்ட் ஈவெண்ட் தான் இருக்கோம். இங்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருக்காங்க, நிறைய பேர் வந்து ஈவெண்ட்ஸ்லாம் போயிட்டு இருக்கு. அங்க போய் நம்ம வந்து ஸ்டூடெண்ட்ஸோட சேர்ந்து இன்டராக்ஷன் பண்ண போறோம். இந்த 3 வாரம் நீங்க ஒரு இன்டராக்ஷன் பண்ணி அவார்டு வாங்கல அந்த மாதிரி தானே? எஸ் ஓகே, அதே விஷயத்தை தான் இன்னைக்கு நம்ம பண்ண போறோம். பட் வந்து இன்னைக்கு வந்து ரொம்ப டிஃப்ரெண்டான நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ நிறைய ஈவெண்ட்ஸ், நிறைய ஒர்க் ஷாப் இது மாதிரி நிறைய பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஸோ அது மட்டும் இல்லாம திருச்சி வந்துட்டு மலைக்கோட்டை போலனா எப்படிங்க அது? கண்டிப்பா எப்படி சரி போய் பாத்துருவோமா? எஸ் கண்டிப்பா மலைக்கோட்டை போறோம், பயங்கரமா என்ஜாய் பண்றாங்க போறோம். ஏய் நீங்க 3 பேரும் போறீங்க, நீங்க என்ன பண்றீங்க? நான் இங்க NITல வந்து நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணது இருக்கு, போயிட்டு வந்துறேன் நானு. அப்படியே அக்கல்யா, நீ வராம எப்படி அக்கல்யா? இப்படிதான் வாங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ நம்ம கூட ஒரு 3 பேர் இருந்தாங்க, அவங்களாம் துரத்தி விட்டுட்டு நான் இங்கே ஜாலியாக இருக்கேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டினை வந்து கேட்கலாம், நான் மக்கள்கிட்ட வெயிட்டிங்கில் இருக்கேன். என்ன கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு சூப்பர் பவர் கிடச்சிதுன்னா அந்த சூப்பர் பவர் வச்சு என்ன பண்ணுவீங்க? அதுதான் கொஸ்டின். ஸோ எல்லோரும் வெயிட்டிங்கில் இருக்காங்க, அவங்கள போய் மீட் பண்ணலாம். ஆனால் எனக்கு சூப்பர் பவர் கிடச்சிதுன்னா ஒரு 24 hours வந்து எனக்கு மேக்கப் பொடி இருக்கணுங்க. அந்த பவர் கிடச்சின்னு வச்சுங்களேன், வேறு லெவலில் நான் என்ஜாய் பண்ணுவேன். ஸோ மக்கள்லாம் வெயிட் பண்ணுறாங்க, வாங்க போகலாம். ஹாய். உங்கள் பேர் என்ன? ஹரிஷ். உங்கள் பேர்? கிரிநாத். ஓகே, ஸோ உங்க 2 பேர்கிட்ட ஒரு கொஸ்டின் இருக்கு, ஓகேவா? உங்களுக்கு ஒரு சூப்பர் பவர் கிடைச்சதுன்னா, சூப்பர் பவர் என்னெல்லாம் யூஸ் பண்ணுவீங்க அதை வச்சு? சூப்பர் பவர் கிடைச்சுன்னா என்ன 2 பேரும் மாத்தி மாத்தி பாத்துக்கிட்டு இருக்கீங்க? நிலால போய் வீடு கட்டி உயரமா படுத்து காத்து. அந்த சாங் நீல வீடு வாடகையில இல்ல, டைரக்டா நம்ம குடியேற மாதிரி. ஆஹா சரி ஓகே, நீங்க நிலால போய் வீடு கட்டி ஜாலியா இருப்பீங்க. ஆமா. ஓகே, நாங்களாம் வந்தா கெஸ்டா வந்து என்ன பண்ணுவீங்க? சேர்த்துப்பீங்களா இல்ல வெளியே அனுப்பிச்சிடுவீங்களா இடத்துக்கு? மதுரையோட ஸ்பெஷலே விருந்தோம்பல் தான். ஓ மதுரைக்காரங்க, ரைட்டு. சரி ஓகே கிரிநாத், நீங்க சொல்லுங்க. குடும்பத்தோட நல்லா ஜாலியா லல்லாவா? ஜாலியா. ஓ ஜாலியாவா? பெரிய ஆசைலாம் கிடையாது. பெரிய ஆசைல பீச்ல போயிட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணுவீங்க. அது சூப்பர் போற. அது நீ மெரினா வாங்க, நம்ம ஊர்லயே பண்ணுவோம் அதெல்லாம். கோவா போயிடும். கோவாவா? அப்படி ரைட்டு. எல்லாம் ஒரு பிளானோட தான் வந்திருக்கீங்க. சரி இங்க என்ன பண்ண போறீங்க? இங்க ஆக்சுவலி எங்க டீம் வந்து பெர்ஃபார்ம் பண்றாங்க, மியூசிக் பேண்ட் பைரோஸ். அதனால அவங்களுக்கு சப்போர்ட்டுக்காண்டி வந்திருக்கோம். சியர்ஸ் பாய்ஸா இன்னைக்கு. கேமராமேன். ஹாய் மக்களே. எஸ் இப்போ நாங்கள் எங்கே இருக்கோம் அப்படின்னா திருச்சியில் இருக்கோம். அதுவும் சத்திரம் பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய மலைக்கோட்டையில் இருக்கிற ஒரு தெப்பக்குளத்துக்கு முன்னாடி தான் நாங்கள் இருக்கோம். எஸ் மார்க்கெட்டில் தான் இருக்கோம். ஓகே, ஆனால் இங்கே என்ன பண்ண போகிறோம்? நம்ம இப்போ இங்கே வந்து மக்களாக ஜாயின் பண்ணி அவங்களோட பயங்கரமாக இன்ட்ராக்ட் பண்ண போகிறோம், ஜாலியாக பேச போகிறோம். நம்மளை பார்த்தோன்னா அவங்களாம் ஷாக் ஆகிட்டு ஜாலி ஆகிடுவாங்க. எஸ் ரொம்ப ஷாக் ஆகிட்டாங்க. கூட்டிங்க அலமோதுலாம் பார்த்துக்கோங்க, டான்ஸ் ப்ராப்ளமாக இருக்குப்பா. ஆமாம், திருச்சிக்கு வந்து நிறைய பெருமைகள் இருக்குது. என்ன அப்படின்னா கும்பகோணத்தில் நிறைய கோவில் இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அதுக்கு அடுத்ததாக வந்து நிறைய கோவில் இருக்கக்கூடிய இடம் வந்து திருச்சி தான். எஸ், அது இல்லாமல் நிறைய பிரபலங்கள் இருக்காங்க. அதில் சினிமாவில் இருக்கக்கூடிய பிரபலங்கள் நம்மளோட சிவகார்த்திகேயன் அண்ணாவே வந்து திருச்சி தான். ஓகே சூப்பர். அப்பனா வந்து என்ன பண்ண போறோம் இப்போ? அதான் நான் என்ன பண்ண போறேன்னா, அந்த சினிமா பேஸ்டான டயலாக்ஸ் எல்லாம் கேட்க போறேன் அவங்க கிட்ட. நீங்க 2 பேரும் ஜிகே சம்பந்தமான ஏதாவது கேளுங்க. என்கிட்ட அதிகமா இருக்குன்னா நாங்க அதெல்லாம் நினைச்சிட்டு வந்து எனக்கு ஜிகே பத்தி தெரியும், உனக்கு ஒண்ணுமே தெரியாது. ரொம்ப ஓவரா பேசுறாங்க. ஏய் எனக்கு நிறைய தெரியுங்க, ஜிகே புக்லாம் படிச்சிருக்கேன். அதனால நாங்க வந்து ஜிகே வச்சு நாங்க போற, சினிமா வச்சு நீங்க போறீங்க. ஆமாங்க, அவ்வளவுதானே? ஆமாங்க, பேர்ல வாங்க போலாம். ஓகே, ஜிகே காப்பாத்து நான் போறேன், சினிமாவை காப்பாத்த நான் போறேன். எதனால இந்த ஊருக்கு வந்து திருச்சிராப்பள்ளின்னு சொல்றாங்க? மலைக்கோட்டை உச்சி பிள்ளையார் கோயில், அதை வச்சு சொல்லலாம்னு எனக்கு ஒரு ஞாபகம். அது வந்து திருச்சியில இருக்கு, ஆனா இந்த ஊருக்கு ஏன் திருச்சின்னு வச்சாங்க? மேபி உச்சி பிள்ளையார் கோயில் கூட வச்சிருக்கலாம்ல. இந்த பள்ளிவாசல் இருக்கிறதுனால திருச்சிராப்பள்ளின்னு வைப்பாங்களா? பள்ளிவாசல் இருக்கிறதுனால கூட திருச்சிராப்பள்ளியோட வந்திருக்கலாம் அந்த ஒரு இதுல. உங்களுக்கே ஒரு கெஸ் தான். திருச்சிராப்பள்ளியோட பெயர் காரணம் என்ன? இந்த ஊரே கிடையாது, நான் விழுப்புரம். நான் சத்தியமா நம்பவே மாட்டேன். அண்ணா, திருச்சிராப்பள்ளியோட பெயர் காரணம் என்னவா இருக்கும்? அதாவது திருச்சிராப்பள்ளி பெயர் ஏன் வந்துச்சுன்னு கேட்குறீங்களா? அதாவது இந்த திருச்சிராப்பள்ளி வரதுக்கு காரணம் வந்து அதிகமான பள்ளி வாசல்கள் இங்கே இருந்துச்சான். ஓகே, அதனால தான் இதுக்கு திருச்சிராப்பள்ளின்னு பேர். ஓ, வெறும் பள்ளிவாசல் பள்ளிவாசல்கள், தர்கா பள்ளிவாசல்கள் அதிகம் இங்கே இருந்துச்சு. இது வந்து எங்கள் அம்மாச்சி சொன்ன வார்த்தை. ஓகே, இந்த பேர் சோ உங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்து வளர்த்ததுனால நீங்க இதுதான் எனக்கு நீங்க கேக்கும் ஜஸ்ட் டைம் பாஸ். சிராப்பள்ளின்னு சொல்லுவாங்க இதை.
அடைமொழியாக சேர்த்து திருச்சிராப்பள்ளி அப்படின்னு வந்திருக்கு. இப்படி டிஃபிகல்ட்டான கேள்விலாம் என்கிட்ட வந்து கேட்குறீங்க. கரண்ட் கம்பத்தில் கட்டிச்சு தோலை வடிச்சுனேன் சொல்றா. ஹாய். ஹாய். உங்கள் பேர் என்ன? சந்தோஷ். சந்தோஷ் சொல்லுங்க, உங்களுக்கு ஒரு சூப்பர் பவர் கிடைச்சதுன்னா அந்த சூப்பர் பவர் வச்சு என்ன பண்ணுவீங்க? கமான் சொல்லுங்க. நான் என்னக்கா பண்ண போகிறேன்? எனக்கு நானே ஹெல்ப் பண்ணிக்குவேன். உங்களுக்கு நீங்களே ஹெல்ப் பண்ணுவீங்களா அந்த சூப்பர் பவர் வச்சா? ஓகே. வாட்ச் கிடைச்சா நல்லா இருக்கும். என்ன வாட்ச்? சூப்பர் பவர் கிட்ட போய் வாட்ச் எல்லாம் கேட்டால் எப்படிங்க கொடுப்பாங்க? ஏதாவது ஒரு சாதிக்கணும்னு ஆசைப்படுவீங்க, என்னால் முடியலையே பட் சூப்பர் பவர் தான் இன்னும் சாதிக்கலாம்னா என்ன மாதிரி பண்ணலாம்? கமான் கொஞ்சம் வெயிட் போட்டால் நல்லா இருக்கும். வெயிட் போட்டால் நல்லா இருக்குமா? ஒன்றும் இல்லை, நீ என்ன பண்ணு, கிளம்பி என் கூடவே வந்துடு. நான் லைட்டாக செதறி போகிறதெல்லாம் சாப்பிட்டாலே நீ வந்து செம்மையாக ஆயிடுவேன். ஓகே. என்ன முங்குறாயா? ஹாய். உங்கள் பேர் என்ன? சக்தீஸ்வரன். உங்களுக்கு ஒரு சூப்பர் பவர் கிடைச்சதுன்னா அந்த சூப்பர் பவர் வச்சு என்ன பண்ணுவீங்க? எனக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இன்விசிபிள் ஆகிற சூப்பர் பவர் கிடைச்சா நல்லா இருக்கும். ஓ, இன்விசிபிள் ஆகி என்ன பண்ணுவீங்க? போக முடியாத இடத்துக்கு போகலாம், பார்க்க கூட இடத்த பார்க்கலாம். ஆஹா, சரி, எங்க பார்க்க கூடாத இடம் எந்த இடத்துக்கு போலான்னு பிளான் பண்ணிருக்கீங்க? நான் சொல்றது சொல்லிடுங்க, நல்லதா சொல்லுங்க, டிவில போடுவோம் நாங்க. சரி, ஃபார் எக்ஸாம்பிள் தளபதி வீட்டுக்கு போயிட்டு அவரை பார்த்துட்டு, ஓ இன்விசிபிளா பார்த்துட்டு என்ன பண்றாரு தளபதி அப்படின்ட்டா தூரம் பார்த்துட்டு அப்படியே தூரம் இன்விசிபிள் தானே, எங்க வேணா போலாமே நம்ம. ஓகே, பார்த்துட்டு வந்துரும். நல்லவேளை அந்த பவர்லாம் இல்லை, இருந்துச்சுன்னா அவ்வளோதான் போல, நம்ம எல்லார் வீட்டுக்கும் வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ நீங்க சொல்லுங்க. பாலாஜி. நீங்க பேர் பாலாஜியா? ரைட், பாலாஜி நீங்க சொல்லுங்க. ரெண்டு பேரும் பார்ட்னர்ஷிப் போட்டு சுத்துவோம். பார்ட்னர்ஷிப் போட்டா எங்க போனா பார்ட்னர்ஷிப் போட்டு. சரி பரவாயில்ல, நீங்க இன்னொன்னு சொல்லுங்களேன் ஏதாவது. சம்திங் இன்ட்ரெஸ்டிங். அவர் ஒன்று சொல்லிட்டாரு, நல்லா இருந்துச்சு. அப்புறம் நீங்க சம்திங் இன்ட்ரெஸ்டிங் சின்னதாகலாம். லிட்டில் ஜான். ஓ ஓகே, எல்லாரோடையும் சுத்தலாம். ஆனா மெதிச்சிட்டா என்ன பண்றது? கேர் பண்ணி தூக்கிட்டே சுத்துவாங்க எல்லாம். ஓகே, பாக்கெட்ல போட்டுப்பாங்க. ஏய் செம்மையா. தோல்லே வச்சுப்பாங்க, தலையில வச்சுப்பாங்க, எங்க வர வச்சுக்கங்க, கூடவே இருக்கு, ஜாலியா இருக்கு. ஓகே. ஹலோ, ஹாய். உங்க பேர் என்ன? பிரியதர்ஷினி சொல்லுங்க, உங்களுக்கு ஒரு சூப்பர் பவர் கிடைச்சதுன்னா அந்த சூப்பர் பவர் வச்சு என்ன பண்ணுவீங்க? குழந்தையா மாறிடுவேன். குழந்தையா மாறிடுவீங்களா? ஏங்க குழந்தையா மாறுறீங்க? நம்ம தூக்கிட்டே சுத்துவாங்கல்ல, நம்ம கூட்டிடுவாங்க, நமக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி தருவாங்க. அப்ப உங்களுக்கு தெரியாதே குழந்தையா இருந்தா நம்மள வந்து அடிப்பாங்க வர பக்கத்து வீட்டுக்கு இருக்க போதானே சூப்பர் பவர் வச்சு நம்ம மாறுறோம், நமக்கு எல்லாமே தெரியும்ல. அப்படியா? அந்த மாதிரி நம்ம சூப்பர் பவர் தர போறோம். ஆஹா, குழந்தையாவே மாறலாம்னு இருக்கீங்க. நிறைய வாங்கி தருவாங்க. இப்ப வாங்கி தரல யாரும்? வாங்கி தருவாங்க, ஆனா அப்பலாம் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் இருக்கும். நெய் ஊட்டி நமக்கு சாப்பாடு ஊட்டி விடுவாங்க அதெல்லாம். ஹாய். வாட்ஸ் யுவர் நேம்? ராகேஷ். ராக்கிங் பண்ணுவீங்களா எப்பவுமே நீங்க? மேபி பண்ணலாம். ஓகே ராகேஷ் சொல்லுங்க, உங்களுக்கு ஒரு சூப்பர் பவர் கிடைச்சா அந்த சூப்பர் பவர் வச்சு என்ன பண்ணுவீங்க? கொஞ்சம் ஃப்ரண்ட்ல வந்து சொல்லுங்க. வந்து யார் மாதிரி வேணாலும் மாறதுக்காக ட்ரை. சரி, யார் மாதிரி மாறணும்னு ஆசைப்படுறீங்க? யாரை வேணாலும் மாறிக்கலாம், எங்கனாலும் போலாம். இல்ல உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும்ல இவங்கள மாதிரி மாறணும் அப்படின்ட்டு. செலிபிரிட்டி அந்த மாதிரி. எந்த செலிபிரிட்டி சொல்லுங்க, செலிபிரிட்டி பேர் சொல்லுங்க. உங்க ஃபேவரட் ஸ்டாரா இல்ல யாரு? அப்படியா? விஜய் சார் மாதிரி மாறணுமா? செலிபிரிட்டியா? செலிபிரிட்டியா மாறிட்டு லைக் அவங்க போற இடத்துக்குலாம் போலாம், டக்குனு மாறிக்கலாம், ரெண்டு பேர் நிப்போம். ஆஹா, டுவல் ஆக்ஷன் போல, இதெல்லாம் டபுள் ஆக்ஷன் போட்டு தட்டி விடுறாருன்னு நினைக்கிறேன். சூப்பர் பவர்னா படிக்காமலே எல்லா எக்ஸாமுக்கும் ஆன்சர் தெரியற மாதிரி வந்து இந்த பவர் எல்லாம் கொடுக்கவே கூடாது யாருமே. அப்ப படிச்சவங்க நாங்களா என்ன பண்ண 90% எடுத்தவங்களாம். யார் அது பக்கத்துல நீங்க படிப்பீங்களான்ட்டு. ஹாய். ஹலோ, உங்க பேர் என்ன? குருப்ரியா. உங்களுக்கு வந்து டைம் டிராவல் பண்ற சான்ஸ் கிடைக்குதுன்னா எந்த இயருக்கு போவீங்க, எங்க போவீங்க? I'll go to my childhood days. Childhood days? ஏன் childhood days? இப்போ இந்த டேஸ் நல்லா இல்லையா? Because we have many responsibilities today. Oh God. So those childhood days. English no, Tamil. Okay, நமக்கு responsibilities இருக்காது. And my mom அவங்க எப்படி என்ன பாத்துக்கிட்டாங்க, and I want to see that. ஸோ டைம் ட்ராவல் பண்ணி சைல்ட்ஹுட்டுக்கே போகலான் இருக்கீங்க. ஓகே, ஹாய். உங்கள் நேம் என்ன? கரிஷ்மா. நீங்கள் வந்து டைம் ட்ராவல் பண்ணி போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா எங்கே போவீங்க? மை மாம்ஸ் சைல்ட்ஹுட். அங்கே போய் அவங்க ஸ்டோரிஸ் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். இட்ஸ் லைக் ஃபேசினேட்டிங்காக இருக்கும். ஓகே. ஸோ அங்கே போய் ஹேவ் டு எக்ஸ்பீரியன்ஸ் வித். ஸோ அப்படியே டைம் ட்ராவல் பண்ணி அம்மா கூட வந்து வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் ஜாலியாக என்ஜாய் பண்ண போகிறீங்க. ஹாய் பிரதர்ஸ். ஹாய். ஓகே பிரதர், உங்கள் பேர் என்னது? சுஜன்ராஜ். என்னது? சுஜன்ராஜ். என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க? 9th படிக்கிறீங்களா? என்ன ஸ்கூல் லீவா உங்களுக்கு இன்னைக்கு? இல்லை, இப்போ தான் முடிஞ்சு வந்து என்ன ஐஸ்கிரீம் சாப்பிட்றீங்க? நீங்கள் மட்டும் சாப்பிட்றீங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் வாங்கி கொடுக்கலையா? அவங்க இப்போ தான் வந்தாங்க. இப்போ அவங்களுக்கு கொடுப்பியா? நாக்கு வச்சுட்டேன். நாக்கு வச்சா கொடுக்க மாட்டியா?
சாப்பிட மாட்டேன். சாப்பிட மாட்டாங்க. சரி பல் டேஸ்ட் இல்ல? ஐயோ இவன் யாரா எப்ப பார்த்தாலும் நை நைன்னு அப்போ ஒன்று பேசுறான் இப்போ ஒன்று பேசுறான். சரி திருச்சியில் எவ்வளோ வருஷமா இருக்கீங்க நீங்க? திருச்சியில் பிறந்தேன். பிறந்தீங்க இருக்கீங்களா? அப்போ திருச்சி பற்றி எல்லாமே தெரியும். அக்கா அக்கா ஷூட்டிங் இருக்கா? ஓகே ஓகே ஒன்றும் இல்லை. அவங்க நம்ம சாண்டா மக்களே வேற யாரும் கிடையாது. சரியா? திருச்சிராப்பள்ளின்னு சொல்றாங்கல்ல, எதனால திருச்சிராப்பள்ளின்னு சொல்றாங்க? திருச்சியில் நிறைய பள்ளி இருக்கும், அதனால பள்ளின்னு வச்சிருப்பாங்க. என்ன ஒரு புத்திசாலித்தனம். பள்ளியா? ஏன் சென்னையிலாம் பள்ளியே இல்லையா பிரதர்? பிரதர் திருச்சி நிறைய பள்ளி இருக்குனால திருச்சிராப்பள்ளின்றாங்களா? நீங்க என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க? 9th. 9th படிங்க. பாஸ் ஆயிட்டீங்களா? பாஸ் ஆயிட்டீங்களா? அது ஒரு ரிசல்ட் சொல்லிட்டாங்களா? இப்பயே சொல்லிடுவாங்களா என்ன? அப்பயே சொல்லிட்டாங்களா? இப்போ சொன்னாங்க. இப்போ பாஸ் ஆனீங்களா? சரி ஓகே. திருச்சியில் நீங்கள் எவ்வளோ வருஷமா இருக்கீங்க? நானும் பிறந்ததுல இருக்கீங்களா? சரி நீங்கள் சொல்லுங்க, திருச்சிராப்பள்ளின்னு ஏன் சொல்கிறாங்க? இங்கே திருன்னு நிறைய பேர் வச்சிருப்பாங்க அதனால. திருன்னு நிறைய பேர் வச்சிருப்பீங்களா? அதனால திருச்சிராப்பள்ளி வச்சிருக்கீங்களா? நான் சொல்ல நல்ல தம்பி ரொம்ப கருத்தா பேசாப்ல. அதாவது திருச்சிராப்பள்ளின்னு இருக்குல்ல, திருச்சிராப்பள்ளிக்கு ஏன் திருச்சிராப்பள்ளின்னு பேர் வச்சிருக்காங்க? இங்கே நிறைய தியாகிகள் இருக்காங்க அதனால திருச்சிராப்பள்ளி வச்சிருக்காங்க. தியாகிகளுக்கும் திருச்சிராப்பள்ளிக்கு என்னங்க சம்பந்தம்? அப்படி நாங்களா முதல் தியாகி யார் தெரியுமா? உங்க ஹஸ்பண்ட். உணர்ச்சி வசப்படாதப்பா. எதுலையும் கொஞ்சம் பொறுமையா தான் செயல் பண்ணும். நம்ம எல்லாம் ஆம்பளைங்க கொஞ்சம் அடங்கி தான் போகணும். கரெக்டா? அவர் தான் முதல் தியாகி. அவர் பேர் என்னது? அவர் பேர் என்னது? அவங்க பேர் கார்த்திக். அப்படியா? கார்த்திக். லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா? லவ் மேரேஜ். அதனால தியாகியா இருக்காரு அவரு. ஓகே, உங்களுக்கு பிடிச்ச காமெடி ஆக்டர் யாரு? வடிவேலு. வடிவேல் சாரா? ஓகே, அவரோட டயலாக் ஒன்று சொல்கிறேன், அதை நீங்கள் அப்படியே பேசுனீங்கன்னா போதும். அவர் மாதிரியே ஓகேங்களா? இவ எவ்வளோ அடித்தாலும் தாங்குறான், இவ ரொம்ப நல்லவன்னு சொன்னாங்க. அவ்வளோதான். ஓகேங்களா? ரெடியா? ஆக்ஷன். இவன் எவ்வளோ அடிச்சாலும் தாங்குறான், இவன் ரொம்ப நல்லவன்னு சொல்றான். ஆக்ஷன். இவன் எவ்வளோ அடிச்சாலும் தாங்குறான், இவ ரொம்ப நல்லவன்னு சொன்னாங்க. ரொம்ப நல்லங்களா சொன்னாங்க. கணபதி இன்னொருத்தர் இருந்தார். ஒரு பேக்கரி வச்சிருந்தாரு. எங்கள் அக்கா அதுக்கு வேலை பார்த்துருந்துச்சு. நான் வேகமாக ஒரு நாள் போய் அந்த ஐயர்கிட்ட எங்கள் அக்காவை நீ வச்சிருக்கியாடா அப்படின்னு கேட்டேன். பட் ஆமாம் உங்கள் அக்காவை நான் வச்சுருக்கேன், கடையை நீ வச்சுக்கொண்டுனார். பட் அந்த டீலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இவன் எவ்வளோ அடித்தாலும் தாங்குறான், நல்லவேன்னு சொல்லிட்டாங்க. சொல்லிட்டாங்களா? நல்ல பையன் தானா? மன்னிச்சு விட்டுறலாமா? சரி ஓகே. இவர் எவ்வளோ அடித்தாலும் தாங்குறாரு, ஆனால் ரொம்ப நல்லவேன்னு சொல்லி. இவன் எவ்வளோ அடிச்சாலும் தாங்குறான், இவன் நல்லவன்னு சொல்றான். நல்லவன் சொல்லிட்டாங்கடா.